எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் விவசாயம் பண்ணிவிட்டு அந்த விவசாயத்தை இப்படி தான் பண்ணுறோம். இந்த விவசாயம் அழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். இதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே நம்மளை கேவலம் தாங்க படுத்துறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறீங்களா? தோப்பரார் படுறா விவசாயத்தை மீட்டெடுக்கிறவரா, தோப்பரார் படுறா விவசாயத்தை காப்பாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நம்மளுக்கு பின்னாடியும் சரி தான் முன்னாடியும் சரி தான் கேவலப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கலைங்க. இந்த விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு, அது எப்படியாவது மீட்டு எடுத்துட முடியுமா? அது எப்படியாவது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போட முடியுமா? இன்னும் 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ உணவுக்கு பற்றாக்குறை வரப்போகுது. அந்த உணவுக்கு பற்றாக்குறை வராம இந்த விவசாயத்தை எல்லாரும் விவசாயம் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பெரிய கோரிக்கையாவே இருக்குது. இங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விவசாயி திருப்பி விவசாயம் பண்ணானாவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே அதுதாங்க. இந்த விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு, அதை மீட்டெடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அவமானன்றது எனக்கு பெருசு இல்லைங்க. பிறந்திருந்து இப்போ வரைக்கும் அவமானத்தை மட்டும்தாங்க சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு அவமானன்றது பெருசாவே தெரியலைங்க. என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த நாளுடைய துக்கமா இருந்த நாள் தாங்க ரொம்ப அதிகம். அதனால கேவல பத்திரவங்க பத்திட்டே இருக்கட்டும், என்னால ஜெயிக்க முடியும் நான் நம்புறேன்.